மகா பெரியவா. ஸ்ரீ தர்மத்தை பற்றி நான் சொன்னால் அது ஏதோ என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம் கருத்து அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. முன்னாடி இருந்த மாதிரி கணவன் மனைவி குழந்தைகள் அப்படின்னு பரஸ்பர அன்பால் அமைதியான கட்டுக்கோப்பான ஒரு இணைந்த நிலைமை மாறி இப்போது நலிவடைஞ்சிடுது. சிறுக கட்டி பெருக வாழ்வது அப்படிங்கிற உத்தம லட்சியம் போனதுனால பெரிய அனர்த்த ஹேதுவாக நம்ம குடும்ப வாழ்க்கையும் சமுதாய வாழ்க்கையும் பாழாயின்னு இருக்கு. தொண்டுகள் செய்யணுங்கிற ஒரே ஒரு குறிக்கோள் தான் அந்த பொம்நாடிகளுக்கு இருக்கணும். அதுலேயும் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த சேவையை இவா செய்யணும். இந்த கல்வி போதனையையும் மருத்துவ சேவையையும் இவா ஆண்களுக்கு செய்யவே கூடாது. அவள் அப்படி செஞ்சான்னா அதனால சில பல தவறுகள் விகல்பங்கள் ஏற்படலாம். பெண்கள் குனிஞ்சு நிமிந்து கோலம் போட்டு எச்சில் எட்டு வந்ததுலேயே அவளை அன்னைக்கு சிசேரியன்லேருந்து காப்பாற்றி சுகப்பிரசவம் பண்ண வச்சது. இதை டாக்டர்களே சொல்கிறா. ராத்திரி 11 மணி வரைக்கும் கூட டிவி ப்ரோக்ராம் இருக்கிறதுனால அதை பார்த்துட்டு அந்த ஸ்ட்ரெயின், ஆஃபீஸ் போயிட்டு வந்த அந்த ஸ்ட்ரெயின், இதெல்லாம் சேர்த்து ஸ்திரீகளுக்கு விடிய காலம் சூரியோதயம் அப்படின்னாலே என்னன்னு தெரியாதவளுக்கு தூக்கமாயிடுது. நான் எத்தனையோ விஷயம் சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா? அதோட இதையும் சேர்த்துக்கோ. இன்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஸ்திரீகள் இதை புரிஞ்சுப்பா. மகா பெரியவா.